ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மிஸ் ஹாபி. இன்னைக்கு மதியம் வச்சிருந்த சாப்பாடு கொஞ்சம் மீதமாயிடுச்சு. சரி, அதை வேஸ்ட் ஆக்க வேண்டாமேன்ட்டு அதை வச்சு நான் எக் ரைஸ் தான் ரெடி பண்ணியிருந்தேன். எக் ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்து அதில் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சூடானதுக்கு அப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ண பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா குக் பண்ணணும். குக் பண்ணதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்து அதையும் நல்லா குக் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நான் இன்னைக்கு 3 எக் எடுத்திருக்கேன். இந்த 3 எக்கையும் உடச்சி ஊற்றி அதையும் நல்லா குக் பண்ணதுக்கு அப்புறமா மசாலா பொருள்லாம் சேர்க்கணும். அது என்னென்னன்றதை டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. மசாலா பொருள் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சாதத்தை அதில் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா சூப்பரான எக் ரைஸ் ரெடி ஆயிரும். அம்மாவுக்கு எக் ரைஸ் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. மதியம் வச்சிருந்த ரசமே போதுன்னு சொல்லிட்டனால அம்மாவுக்கு ஒரு பாயில்டு எக் மட்டும் இருந்துச்சு. அந்த பாயில்டு எக்கை வச்சு பெப்பர் ஃப்ரையும் அப்புறம் இன்னொரு எக்கை வச்சு தக்காளி வெங்காயம் போட்டு ஒரு எக் ஃப்ரையும் பண்ணி கொடுத்தாச்சு. இதோட எங்களோட டின்னரும் சூப்பராக முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you tomorrow.